ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஃபேவரட். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை ஷார்ட்டாக பார்த்துருவோமா? நேற்று எபிசோடில் ரேவதியை சாமுண்டீஸ்வரி அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு அழைத்து செல்வது போல் கார்த்திக் கண்ட கனவு பெரும் சந்தேகத்தை கிளப்பிய நிலையில் இன்னைக்கு மேலும் பல அதிரடி திருப்பங்கள்லாம் வந்து காத்துட்ருக்கு. அதாவது கனவுல கண்ட காட்சியால் பதற்றத்துடன் விழித்தெழும் கார்த்திகோடைய மனசில் ஏதோ தவறு நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பதியுது. உடனே ரேவதிக்கு ஃபோன் செய்து நலம் விசாரிக்க அவங்களோ எல்லாமே சரியா இருப்பதாக வந்து சொல்றாங்க. ஆனா கார்த்திகோடைய சந்தேகம் மட்டும் குறையவே இல்லை. அடுத்த நாள் கோவில்ல கார்த்திகை சந்திக்கும் ரேவதி கனடா செல்லும் விஷயத்தை தெரிவிப்பதோடு அவங்களுடைய விமான டிக்கெட்டையும் வந்து அவங்களுக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம தனது பயணம் வெற்றிகரமாக அமைய கார்த்திகின் கையால் குங்குமம் வைத்து ஆசிர்வதிக்க சொல்றாங்க. உணர்ச்சி பூர்வமாக நகரும் இந்த தருணத்துல கோவிலை விட்டு வெளியேறும் ரேவதிக்கு திடீர்னு கால் தடுக்குது. இதை நல்ல அறிகுறியாக வந்துட்டு எடுத்துக்கொள்ளாத கார்த்திக் அவளை வந்து சில நிமிடங்கள் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கார்த்திகோடைய சந்தேகம் மேலும் அதிகரிக்குது. ரேவதி அனுப்பிய டிக்கெட்டை மீண்டும் ஆராயும் போது நேரடியாக சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு சென்று விசாரிக்கிறாங்க. அப்போது வெளிவரும் உண்மை அவங்கள அதிர்ச்சியில் ஆழ்த்துது. ரேவதியிடம் இருக்கும் டிக்கெட் போலியானது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இந்த முழு ஏற்பாட்டோடைய பின்னணியில் சந்திரகலா இருப்பதும் தெரிய வருது. உடனடியாக ரேவதியை எச்சரிக்க முயலும் கார்த்திக் அவளுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கேயும் சந்திரகலாவின் சூழ்ச்சி வேலை செய்யுது. ஏர்போர்ட்டுக்கு செல்லும் வழியிலேயே ரேவதியோடைய மொபைலை கையில் எடுத்து கார்த்திகின் எண்ணை ரகசியமாக பிளாக் செஞ்சிடுறாங்க. இதனால் கார்த்திகோடைய எந்த அழைப்பும் ரேவதிக்கு போவே இல்லை. பதற்றத்தோட உச்சியில் இருக்கும் கார்த்திக் உடனடியாக மயில் வாகனத்தை தொடர்பு கொள்கிறாங்க. ஆனால் அவர் கூறும் தகவல் இன்னும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அவங்க ஏற்கனவே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதனால் நேரத்தோடு போராட வேண்டிய சூழ்நிலை வந்து சிக்குகிறாரு நம்ம கார்த்திக். இப்போ ரசிகர்களுடைய மனசில் ஒரே ஒரு கேள்வி, ரேவதி ஆபத்தில் சிக்குவதற்கு முன் கார்த்திக் அவளை காப்பாற்றுவாங்களா? சந்திரகலாவுடைய திட்டம் வெற்றி அடையுமா? கடைசி நிமிடத்தில் ஏர்போர்ட்டுக்கு செல்லும் கார்த்திக் ரேவதியின் பயணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா? இது போல பல கேள்விகள் எழும்புது. விறுவிறுப்பும் சஸ்பென்ஸும் நிறைந்த இந்த ஒரு கட்டத்தை கண்டிப்பாக காண தவறாமல் வந்து பாருங்கள். அண்ட் இந்த ஒரு சீரியல் இரவு 9 மணிக்கு, கார்த்திகை தீபம் சீரியல் இரவு 9 மணிக்கு ஜீ தமிழில் காண தவறாதீங்க. அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.